தேர்வு எழுதின மாணவர்கள் எண்ணிக்கை 21,213 பேர். அதில் தேர்ச்சி அடைஞ்சவங்க 19,764 மாணவிகள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. 1449 மாணவிகள் தேர்ச்சி அடையவில்லை. அவர்களுக்கு நாளைக்கு உடனடி தேர்வுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த மாணவர்களுக்கும் தொடர்ந்து நம்ம ஆசிரியர்கள் மூலமாக அந்த உடனடி தேர்வுக்கு பதிவதற்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். அவர்கள் அனைவருமே உடனடி தேர்வு எழுத வச்சு அவங்கள எல்லாருமே பாஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் நம்ம மாவட்ட கல்வித்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா ஆண்கள் தேர்ச்சி சதவீதத்தை பார்க்கும்போது ஆவரேஜ் பெண்கள் 95.71% தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆண்கள் 90.42% தான் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஓவராலாக இது வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு டிஸ்டிங்ஷன் என்னென்னா அரசு பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் வைஸ் பார்க்கும்போது நம்ம விழுப்புரம் மாவட்டம் 20வது ரேங்கிங்கில் இருக்குது. அரசு பள்ளிகளில் மட்டும் தேர்ச்சி சதவீதம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 20வது இடத்துல இருக்கிறோம். அது கொஞ்சம் நல்ல ஒரு இண்டிகேட்டராக தான் நம்ம கல்வித்துறையில் நம்ம நடக்குது. அது இன்னும் அந்த லிஸ்ட் வரல சார். அது நம்ம ஈவினிங் அது ஈவினிங் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் வைஸ் அந்த டேட்டா இன்னும் வரல. ஓவரால் கொடுத்துருக்காங்க சார். அரசு பள்ளி கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு எவ்வளோ அதை நான் டேட்டா கொடுத்துருக்கேன் சார். இந்த ஆண்டு 25வது பிளேஸ்ல இருந்து சார் இப்போ 20வது பிளேஸ். ஓவரால் 2.51 இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். நமக்கு அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் 5 ரேங்க் மேலே வந்திருக்கும். 5% மாணவர்களோட ஒழுக்கத்தின் மீது இந்த மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? ஏன்னா அவங்களோட உடை, அவங்களோட ஹேர் கட்டு, அவங்களோட பிஹேவியர் எல்லாமே ரொம்ப மைனஸில் போயிட்டே இருக்கு. பெற்றோருக்கு மத்தியிலையும் இந்த கல்வியாளருக்கு மத்தியில் பெரிய ஒரு சவாலாக பார்க்கப்படுது. இதன் மீது இந்த நடவடிக்கை என்ன மாதிரி இந்த கல்வி ஆண்டியாச்சும் இது மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும்? ஒழுக்கம்ங்கிறது நம்ம உடையிலையும் மார்க்கெட்டில் நம்ம ஒழுக்கத்தை டிஃபைன் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் மாணவர்களுடைய பிஹேவியர் ஆட்டிடியூட் அது நமக்கு முக்கியம். அவங்க எந்த அளவுக்கு அந்த படிக்கிறதுக்கான ஆட்டிடியூடு காட்டுறாங்க. சரி, அது ஒரு ட்ரெஸ் போடுறாங்கிறதுனால அவருக்கு படிக்க மாட்டாருங்க நம்ம எடுக்க வேண்டாம். ஒரு ஹேர் கட் ஒரு வித்தியாசமாக வச்சுருக்கிறாங்கனால படிக்க மாட்டார், ஒழுக்கம் இல்லாதன்னு எடுக்க வேண்டியதில்லை. பட் அவங்களுக்கான அந்த படிப்பதற்கான ஒழுக்கங்கள் அதுதான் நமக்கு வேணும். அந்த மென்டல் ஆட்டிடியூடு நல்லா அந்த நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். அது மாதிரி இருக்கிற மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் அதெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த இது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சார். அதுக்கான நடவடிக்கை அரசு சார்பாக கொடுக்கக்கூடிய சீருடையிலே மாடுலேஷன் ரொம்ப கட் பண்ணி போடுறாங்க. அந்த பிஹேவியரே பப்ளிக் மத்தியில் ஒரு மாணவர்கள் மீது உள்ள ஒழுக்கத்தின் கேள்விக்குறியாம இருக்கு. அது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்ன்றது எங்களுடைய ரைட் சார். அதனால் அது பண்ண சார். சரி சரி ஸ்கூல் பையன் வரணும்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க. கிடையாது ரெஸ்பான்சிபிள் கிடையாது. சரி நம்பரை மாற்றிட்டாங்க. நம்பரை மாற்றி சொல்றது அப்டேஷன் பசங்க கவனிக்க வேண்டிய பண்ணலாம். அதை செஞ்சால் சரியாகும். ரைட் சார், பண்ணலாம் சார். ரிசல்ட் இப்போ நான் ரிசல்ட்டுக்கானது நான் அதை பற்றி அப்புறமா சிஓட்ட டீட்டெயில்ஸ் நான் அனலைஸ் பண்ணுறேன் சார். அப்படி ஏதாவது இருந்து ப்ராப்ளங்கள் இருக்குன்னா நான் அனலைஸ் பண்ணிட்டேன். தேர்வுத்துறையிலேருந்து வந்திருந்தாங்க சார். அவங்க அதை பார்வையிட்டு இருக்காங்க சார், ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார். குறிப்பாக தனியார் பள்ளிகளில் காப்பி அடிக்கிறதுக்கு நிர்வாகம் அப்படி இல்லை சார். அது சூப்பர்வைசிங் எல்லாம் சூப்பர் செக் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.